இரவு நேரத்தில் அண்ணன் தம்பிக்கிடையே ஏற்பட்ட சண்டை. கண்ணுமைக்கும் நேரத்தில் அண்ணனை அரிவாளால் வெட்டிய தம்பி. இரத்த வெள்ளத்தில் அண்ணன் சடலமாக கிடந்த கொடூரம். உடன் பிறந்த அண்ணனை தம்பியே அரிவாளால் வெட்டி கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? நைட்டு நேரம் சோலை அழகுபுரம் கிராமமே ஆள் நடமாட்டமே இல்லாம இருந்திருக்கு. அப்ப திடீர்னு ரஹ்மானுங்கிற நபரோட வீட்டுல இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ரஹ்மானுடைய வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க ரஹ்மான் ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காரு. அவர் கிடந்த கோரத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கிராம மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதையடுத்து அங்கிருந்த கிராம மக்கள் கிட்ட ரஹ்மான் உயிரிழந்ததை பத்தியும் அவங்க குடும்பத்துல நடந்த பிரச்சனைய பத்தியும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இதுக்கு நடுவுல ஜெய்ஹிந்தபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண் அடைஞ்ச ஷாஜகானுங்கிற நபரு, சார் நான் தான் ரஹ்மான வெட்டி கொலை பண்ணேன்னு சொல்லி இருக்காரு. உடனே அவரை கஸ்டடியில எடுத்த போலீஸ் ஷாஜகான் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. மதுரையில உள்ள சோலை அழகுபுரம் பகுதியை சேர்ந்த சிக்கந்தருக்கு 30 வயசுல ரஹ்மானுங்கிற மகனும் 28 வயசுல ஷாஜகானுங்கிற மகனும் இருந்தாங்க. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கறிக்கடை வச்சு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சொந்த ஊர்ல ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசை இருந்திருக்கு. அதனால ராப்பகலா உழைச்ச சகோதரர்கள் கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கி 20 லட்சம் ரூபாய்க்கு சொந்தமா தனி வீடு ஒன்ன வாங்கியிருக்காங்க. வீடு வாங்கினதுலேருந்து கொஞ்சம் மாசத்துக்கு 2 பேருமே கரெக்டா டியூ கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கடையில வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையான அண்ணன் ரஹ்மான் வீட்டு டியூவை சரியா கட்டாம மதுவே கதின்னு கடந்திருக்காரு. அது தொடர்பா அண்ணன் தம்பிக்கு நடுவுல அடிக்கடி பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் கஷ்டப்பட்டு கறிக்கடை வச்சு அது மூலமா சம்பாதிச்சு இந்த வீட்டை வாங்கணும். ஆனா இந்த வீட்டுக்கு டியூ கட்ட நீ சரியா பணம் தர மாட்டேங்கிற, நீ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட சேர்ந்து இந்த வீட்டை வாங்கி இருக்கவே மாட்டேன். இப்போ உன்னால எனக்கும் பிரச்சனையா இருக்குன்னு சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு ரஹ்மான், என்னால இனிமே டியூ பணம் கட்ட முடியாது, தேவைன்னா நீயே பணத்தை கட்டிக்கோ, இல்லனா வீட்டை வித்துட்டு அமைதியா உட்காருன்னு திமுறா பேசியிருக்காரு. இதனால அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரஹ்மான சமாதானப்படுத்தின சொந்தக்காரங்க இனிமே மது குடிக்காத அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காங்க. ஆனா ரஹ்மான் யார் பேச்சையும் கேட்கிற மாதிரி தெரியல. சம்பவத்தன்னைக்கு அண்ணனும் தம்பியும் மது போதையில வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப மறுபடியும் இந்த விஷயம் தொடர்பா 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதனால ஆத்திரமடைஞ்ச ஷாஜகான் கடையில இருந்த கறி வெட்டுற அருவாளை எடுத்துக்கிட்டு வந்து ரஹ்மான சரமாரியா முகம் கை கால்னு எல்லா இடத்துலயும் வெட்டி இருக்காரு. இதுல நில குலைஞ்சு போன ரஹ்மான் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. அதையடுத்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடுன ஷாஜகான் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சரண் அடைஞ்சிட்டாரு. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஷாஜகானை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.